தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். அது ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு தெரியல. பட் ஆனால் அதுக்கான ரீசன் அரோரான்னு அந்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா மேபி அது அரோராவோட கேம் பிளேவா என்னன்னு தெரியாது. பட் எல்லாருமே கானா வினோத் தான் டைட்டில் வினர் ஆவாங்கன்னு இவ்வளோ நாள் வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்து போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது அவர் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வின்னராகவே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. பட்டு போனது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆக்சுவலாக. அது பாக்கி இருக்கிறவங்கள யார் டைட்டில் வினர் ஆனால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சபரி 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 திவ்யா டைட்டில் வின் அடிப்பாங்களோன்னு தோணுது. ஓகேனா திவ்யா வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. விஜய் பாருக்கு அமிர்தன் ரெட் கார்டு பற்றி நான் வெளியே நிறைய ஒப்பீனியன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்க பண்ணுற அடல்ட் கண்டென்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு தான். நான் ஒரு அம்மாவை என்ன சொல்கிறேன்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் அந்த சினாரியோவை பார்க்குறப்போ அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க திரும்ப கூட்டிட்டு வாங்க, திரும்ப வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஐயோ விஜய் பாரு வேண்டவே வேணாம். அதான் நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேம் நல்லா இருக்குமாங்கிறத தாண்டி பிக் பாஸே நல்லா இருக்காது. தயவு செஞ்சு விஜய் பருவ உள்ள வேணவே வேணாம். விஜய் பாரு உள்ளே இருக்கும்போது எல்லாமே டாக்ஸிக்காக இருக்குது வெளில அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளில அனுப்புனதுக்கப்புறமா இப்போ விஜய் பாரு இல்லைன்னா கேமே இல்லைன்றாங்க. அது அவங்க கையில் தான் இருக்குது. பட் விஜய் பாருக்கு அமிர்தன் ரெட் கார்டு பற்றி நான் வெளியே நிறைய ஒப்பீனியன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்க பண்ண பிஹேவியர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நிறைய ஃபேமிலிஸ் உட்காந்து பார்க்குறாங்க. எதுவுமே வந்துட்டு அவங்க வந்து நினச்சி கூட பார்க்கல. அவங்க பண்ணுற அடல்ட் கண்டென்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு தான். ஆனால் வந்துட்டு அவங்க தள்ளி விட்டாங்க. அவங்க வந்து தள்ளி விட்டாங்கங்கிறதுக்காண்டி ரெட் கார்டு கொடுத்தது தான் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்ற விஷயங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அம்மா பண்ணது ஆக்டிங்கிறது சில நான் சொன்னது கமெண்டில் திட்ட வேணாலும் செய்யுங்க. ஆனால் அந்த அம்மா ஆக்டிங் தான் பண்ணிச்சு. பண்ணது அந்த விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தது அது தேவையில்லாதது தான். வேறு எதுக்காவது அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வேணாலும் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக இருந்து அந்த பிக் பாஸை பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் இப்போ நான் ஒரு அம்மாவை என்ன சொல்கிறேன்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் அந்த சினாரியோவை பார்க்குறப்போ அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டீஸுக்காகவே எங்கள் வெளியில் போனால் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது பிக் பாஸ் நார்மலாக ஒரு இது கேம் ஷோ. இந்த இடத்துல வந்து நம்ம ஒருத்தவங்களை போட்டு காலால் உதைக்கிறது இதெல்லாம் பண்ணுறது தப்பு தானே. அப்படி பார்க்குறப்ப ரெட் கார்டு கொடுக்குறது என்னமோ எனக்கு சரி இந்த மாதிரி தான் தோணும். அப்போ வந்து சபரியும் வந்து பாருவை அடித்து அவங்களுக்கு கண்ணு வீங்கி இருந்துச்சுல, அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே நிறைய பேர் கேட்டாங்கல்ல. பாரு அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கேம் ஷோ நார்மலாக விளாண்டுட்டு போயிடுறது ஓகே. இந்த மாதிரி காலால் உதைக்கிறதோ அடிக்கிறதோங்கிறது தவறான விஷயம். வெளியே விஜய் பாரு வந்து ஃபெமினிசம் பேசிகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே பெண் உரிமை அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கவங்க உள்ளே போய் ஒரு பொண்ணையே வெளியே தள்ளி விடுறப்போ அது இன்னும் பெருசாக பேசினாங்கல்ல. அவங்க அப்போ ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஒரு எப்போவுமே சாதாரணமாக ஒரு மனிதர்களுக்கு எப்போவுமே ஒரு கோபம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. அந்த டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு ஹியூமனாக ரொம்ப ட்ரிகர் ஆகி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது அந்த ஸ்பாட்டில் நடந்த ஒரு ஹியூமன் எரரோ ஒரு தவறு அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். அது நம்ம அவங்கள ஃபுல்லாக ஒரு பேட் ஹியூமன் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவங்க அந்த டைமில் கோபமானாங்க, அதனால அந்த மாதிரி நடந்து போச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு விஜய் பாரு தான் இவ்வளோ நாள் வந்து ஏதோ விதத்தில் வந்து பிக் பாஸ் பார்க்க வச்சுட்டு இருந்தாங்க. ப்ரோமோவில் எப்போ பார்த்தாலும் அவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. ப்ரோமோக்கு வேணும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க திரும்ப கூட்டிட்டு வாங்க, திரும்ப வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஐயோ விஜய் பாரு வேண்டவே வேணாம். அதான் நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேம் நல்லா இருக்குமாங்கிறத தாண்டி பிக் பாஸே நல்லா இருக்காது. அவங்க ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான் எனக்கு தோணுது. அவங்க வேணாம். தயவு செஞ்சு விஜய் பருவ உள்ள வேணவே வேணாம். அவங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறது, எல்லாருமே எல்லா கண்டென்ட்டும் கொடுத்தாங்க. எல்லாருமே ப்ரோமோவில் வந்தாங்க. எல்லாருமே அவங்க சைடு கரெக்டாக தான் பண்ணாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக விஜய் பாரு தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க. அது மாதிரி விஜய் பாரும் ஒரு பார்ட், அவ்வளோதான். விஜய் பாரு உள்ளே இருக்கும்போது எல்லாமே டாக்ஸிக்காக இருக்குது வெளில அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளில அனுப்புனதுக்கப்புறமா இப்போ விஜய் பாரு இல்லைன்னா கேமே இல்லைன்றாங்க. அது அவங்க கையில் தான் இருக்குது. பட் விஜய் பாரு வரத்துக்கு உள்ள பதிலாக வந்து கமருதன் வந்தால் கொஞ்சம் 1% ஓகேவாக இருக்குன்னு தான். இது கேமுக்கு இல்லை, பட் ஒரு ஜென்யூனாக வேணும்னா விஜய் பாரு இல்லாமல்
கமருதன் உள்ளே வந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஃபேராக இருக்கும் 1%. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டனும் அவங்களால மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதே மாதிரி என்டர்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொண்டு வந்தால் கேம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தாலும் ஒரு மாதிரி பார்க்க தோணுது. இல்லை தயவுசெய்து வேண்டான்றேன் நான். ஏன்னாக்கா ஒரு கேம் வந்து ஒரு அவங்க ஒரு ரூல் படி வச்சு விளாட்றாங்க, ஒரு இது பண்ண கேமையும் ரூலையும் மீறி போகிறாங்க அப்படின்னா அந்த கேம் விளாட்றதுக்கே எதுக்கு? அது வேண்டாமே, அது ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அவங்களும் கொஞ்சம் நல்லா தான் விளாட்றாங்க ஸ்டார்டிங்லாம். பட் அப்படியே போக 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 வின்னர் ஆகணும், எனக்கு வந்து வேணும், நான் வந்து இது பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து என்னென்னவோ அவங்களே தனியாக ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்து பண்ண மாதிரி இருக்குது. எல்லாருமே கானா வினோத் தான் டைட்டில் வினர் ஆவாங்கன்னு இவ்வளோ நாள் வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்து போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது அவரு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வின்னராகவே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. பட்டு போனது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஒரு வைல்ட் கார்டு ரவுண்டோ இல்லை வேறு ஏதாவது வச்சு இது மாதிரி இருக்குது அப்படி இப்படி ஏதாவது ஒன்று இருந்து உள்ளே வந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக அவருக்கு தான் கானா வினோத். நிச்சயமா நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கானா வினோத்துக்கு வந்துட்டு உண்மையிலுமே ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சனாக கடைசி வரைக்கும் அவர் ரிவீல் ஆகிட்டே இருந்தார். ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார் அவரை பார்க்குறப்போ. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன் தான். ஆனால் அவர் இப்படி பண்ணுவார்னு சொல்லி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் அவரோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தானே தெரியும். நானும் லைவில் பார்த்த வரைக்கும் எடுக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் ப்ரொமோவில் பார்த்தா எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது போய் இன்றைக்கான எபிசோடு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி எடுத்திருக்காரா எடுத்துக்கலையான்னு. அது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்மளுக்கு கவின் வந்து அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மூமெண்ட் தான் இப்போது இருக்குது. அது ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு தெரியல. பட் ஆனால் அதுக்கான ரீசன் அரோரான்னு அந்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா மேபி அது அரோராவோட கேம் பிளேவா என்னன்னு தெரியாது. பட் கானா வினோத்துக்கு அந்த கேஷ் பாக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது டைட்டிலோட. ஓகே ஃபைன் அது. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக அவர் தான் ஒரு டைட்டில் வின்னர் இந்த சீசனுக்கு, அவ்வளோதான். அண்ணன் தான் ஃபஸ்ட் டைட்டில் வின்னராக இருந்திருக்கணும். அவங்க இருப்பாங்கன்னு தான் நினச்சேன். பட் கேஷ் பாக்ஸ் எடுக்கிற மாதிரி ப்ரோமோ இதெல்லாம் வந்திருக்கு. அது உண்மையாக என்னன்னு தெரில. ஆனால் வந்துட்டு எடுத்துட்டாருன்னா அவர் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவரில். அதனால் வந்துட்டு இந்த பணம் போதும் சீக்கிரமாக ஏன்னா 50 லட்சத்தை நினச்சி 18 லட்சத்தை விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் கூட அவர் எடுத்துருக்கலாம். ஓகே எடுத்துகிட்டு போயிட்டாரு, வேறு என்ன பண்ண முடியும்? ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆக்சுவலாக. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ணா தான் கானா வினோத் அண்ணா தான் வரணும், அப்படி டைட்டில் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவர் வந்து சரி அவரோட சுச்சுவேஷன் எப்படின்னு தெரில, ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ நம்ம அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக கவின் இருந்த சீசன்லேயும் கவின் வந்து கேஷ் எடுத்திருப்பான். வின்னிங்கை விட அமௌண்ட்டு தான் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதே கவினோட நிலமை தான் இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சுபிக்ஷா எலிமினேஷன் வந்து நிறைய பேர் அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுபிக்ஷா கொஞ்சம் முன்னாடி போன மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த வீக் வந்து சாண்ட்ரா போயிருக்க வேண்டியது. சாண்ட்ராக்கு அந்த கார் டாஸ்கில் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப மோசமாக நடந்தனால அவங்க வந்து அந்த வீக் வந்து எஸ்கேப் பண்ணனால சுபிக்ஷா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சுபிக்ஷா மட்டும் இல்லை, வெளியே வந்து எல்லாருமே வந்துட்டு என்னோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. போட்டின்னு இருந்தால் எவிக்ஷன் இருக்க தான் செய்யும், அது எதுவும் பண்ண முடியாது. சுபிக்ஷா ஆரம்பத்துலேருந்தே நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. மக்களோட இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா விளாண்டுருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவங்க வந்து யாருக்குமே வந்து மேலே யாருக்கும் கீழே அப்படிங்கிற பார்க்கவே கூடாது. எல்லாருமே ஹியூமன்ஸ், எல்லாருமே ஒரே ரேஞ்சில் இருக்கிறவங்க. சுபிக்ஷாவும் சேம் ஈக்குவல் பர்சனாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவங்களும் உள்ளேருந்து ரொம்ப நேர்மையாக சில நேரத்தில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அவங்களால எவ்வளோ முடியுமோ ஃபைட் பண்ணி அவங்க வந்து அந்த கண்டஸ்டண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சுபிக்ஷா வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சுபிக்ஷாவோட கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போது இந்த வாரம் யாராச்சும் ஒருத்தர் எலிமிட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்போது சாண்ட்ரா தான் எலிமிட் ஆவாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டக்குன்னு சுபிக்ஷாவை அந்த காரில் விழுந்து ஒன்று பண்ணதுனால டக்குன்னு சுபிக்ஷாவை எலிமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சுபிக்ஷா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ விஜேஎஸ் ஹோஸ்டிங் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அவர் ப்ராப்பராக ஹோஸ்ட் பண்ணல, கமல்ஹாசனே கொண்டு வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவரோட அனுபவம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, கமல் சாரோட அவரோட அனுபவத்துக்கு முன்னால் யாராலையும் நிற்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நினச்சதை விட பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காரு சேதுபதி. ஃபஸ்ட்டு கமல் சாரோட இதை பார்த்து அவரோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி சாரோடது தனியாக வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கமல் சாரோடது கொஞ்சம் என்னடா பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற போது விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு அது ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு அவர்
எதுக்கு கோவப்படுறாரு அப்படின்றது தெரில. அந்த மாதிரி இருக்கிறனால அது கமல் சார் மாதிரி கொஞ்சம் நல்லா பேசினாரா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கமல் சாரே கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் பண்ணுறதுனா கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க வந்து சரியாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து ஓரளவுக்கு நல்லா சொல்லுவார். ஆனால் இப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரே மாதிரி கத்துற மாதிரி ஒரே மாதிரி மிரட்டுற மாதிரியே போயிட்டுருக்காரு. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதை கொஞ்சம் அவர் மாற்றிக்கணும். ப்ளஸ் வந்து சொல்கிறது வந்து ஓரளவுக்கு இப்போ இவங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சொல்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக சொன்னார்னா ஓகே. ஏன்னா கமல் சார் அந்த 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 டோனே வேறு மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது. அது நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து அப்படி பண்ணார்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் வந்துட்டு நல்ல ஹோஸ்ட் பண்ணுவார் தான். ஆனால் எனக்கு என்னமோ சிம்பு தான் வந்துட்டு கனெக்ட் ஆனார். என்னோட ஒப்பீனியன்னா இவங்க 2 பேருமே இல்லாமல் சிம்பு சார் ஒரு தடவை பண்ணியிருந்திருக்காரு பிக் பாஸ். இது நான் இப்போ பார்த்ததில்ல நினைக்கிறேன். சிம்பு சாரோடது அவர் வித்தியாசமாக கேள்வி கேட்குறது அது ரொம்ப லைக்காக இருந்துச்சு. நான் பிக் பாஸ் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இன்ஸ்டாவில் கேள்வி கேட்குறது அந்த ரீல்ஸ் வீடியோ பார்த்தனால எனக்கு சிம்பு சார் பண்ணது பிடிச்சிருக்கு. மேபி அவரே கூட திரும்ப கூப்பிடலாம். சாண்ட்ராவை நிறைய பேர் வந்து அவங்க பண்ணது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லி தானே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட அபிப்பிராயம் என்ன? இது சாண்ட்ரா வந்துட்டு அன்னைக்கு நைட்டு இவர் வரும்போது கமருதீன் வரும்போது ஒரு மாதிரி கத்துவாங்க. அந்த இது எனக்கு கொஞ்சம் தேவையில்லையோன்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் காலில் அவ்வளோ வருவாங்க. அப்பவும் வந்துட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஏதோ பேய்ன்ற மாதிரி பயப்படுவாங்க ரொம்ப. அது வந்து தேவையில்லைன்னு தோணுச்சு. தள்ளி விட்டாங்க. ஆமாம் அவங்க கோபமாக இருக்கலாம், அதுக்காக இப்படி காட்டணுமா அப்படின்றது. அதே மாதிரி இப்போ வந்து பல எலிமினேட் ஆனவங்கலாம் உள்ளே வந்துட்டாங்களா, அவங்களாம் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி எல்லா விஷயமும் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அவங்க கேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆட்டிடியூட் காட்டுறதை தாண்டி நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. மெயினாக வியானா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும். வியானா யாரை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விக்ரமை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறமா சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த எக்ஸ்போஸ் அந்த பண்ணுற இதில் வந்து நிறைய பேர் அங்கே இருக்க உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து இப்போ தான் புரியுது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்றதுக்கு. ஆமாம், ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணனால தான் அவங்க வெளியிலே போயிருக்காங்க. இப்போ திரும்பியும் உள்ளே வந்து அதே வேலை தான் அவங்க பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே நடிக்கிறது அப்படியே தெரியுது, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரவீன் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து நான் ப்ரோமோ கூட வந்தது, நீ இவ்வளோ நாள் 93 நாள் பண்ணது வந்து நான் வந்து 32 நாளே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பான். அதெல்லாம் ஒரு மாதிரி ஆஷா பேசுகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆனவங்கள மறுபடியும் உள்ளுக்க எடுத்துருக்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து வெளியில் பார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இல்லை வந்து எவ்வளோ வெறுக்கிறாங்கங்கிறத சொல்லி அந்த கேமோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால வெளில போனவங்களாவே இருந்திருக்கலாம். மறுபடியும் உள்ளுக்கு கூப்பிட்டது தேவையில்லாத வேலை. பாக்கி இருக்கிறவங்கள யார் டைட்டில் வினர் ஆனால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சபரி ஓகே. சபரி ஏன்னா அவரு கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. சபரி. திவ்யா டைட்டில் வின் அடிப்பாங்களோன்னு தோணுது. திவ்யா வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இருக்கிறவங்க யாருமே டிசர்விங் கிடையாது, பட் ஓகேனா திவ்யா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.